வெல்கம் டு அத்தியமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நல்ல காரஞ்சாரமான நண்டு மசாலா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு நண்டு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பெருஞ்சீரகம், ஒரு முழி தேங்காவை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. இப்போது 4 வெங்காயத்தை நல்லா இந்தமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 நல்ல பழ தக்காளியாக குட்டி குட்டியாக அதுமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இந்த மாதிரி இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தக்காளி வதங்கட்டும். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயம் வரைக்கும் வதங்கட்டும் பொறுமையாக. மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு முழி தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா திக்காக கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கிறதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நண்டை க்ளீன் பண்ணும் போதே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நண்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக க்ளீன் பண்ண உடனே உப்பு மிளகாய் தூள் போட்டு பரட்டி வச்சுருங்க. இப்போ பரட்டி வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நண்டு வதங்கட்டும். தண்ணிலாம் அது வரைக்கும் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்படி கிண்டும் போதே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கால் கலர்லாம் ஆரஞ்சாக மாறுது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ மட்டும் நல்லா லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி அப்பப்போ அடியிலேருந்து நல்லா விட்டு கிண்டுங்க. அப்போ தான் நல்லா ஃபுல்லாக வேகும். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிளகாய் தூளோட வாசனை போகட்டும். அந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றின தண்ணி வந்து சுண்ட ஆரம்பிக்கும். நல்லா சுண்டணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நல்லா எப்படி தளன்னு கொதிக்குது. நல்லா நண்டை மட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். நண்டு பெருசாக இருக்கிறதுனால ஒரு சைடு வேகாமல் இருக்கும் நீங்கள் கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா. அதனால் அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பெருஞ்சீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 முழி தேங்காய் அளவுக்கு எடுத்துருந்தேன். கொஞ்சம் தேங்காய் நிறைய சேர்த்தா தான் நண்டு மசாலாவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிக்கலாம். அப்போ தான் இந்த தேங்காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரும். நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணி சீக்கிரம் சுண்டும். நல்லா இந்த மாதிரி சுண்டி வரணும். சுண்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகேனா இந்த சமயத்திலே கூட ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துட்டுருங்க. நல்லா திக்காக வந்துடும் இந்த மாதிரி. அவ்வளோதான். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட காரசாரமாக நண்டு மசாலா தயார்.